அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது தோஷங்கள், அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க இருக்கிறோம். தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுடைய நாட்டில் அந்த தோஷத்தை நீக்கிறது, அதற்கான பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி போயிருக்கிறாங்க. இந்த தோஷங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், தோஷம்ன்றது ஒரு சமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. இது வெளியிலிருந்து தான் பதிவாகுது. நம்ம வெளியில் பிரயாணம் செய்யும் பொழுது, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், இல்லை காரில் வண்டியில் பிரயாணம் பண்ணும் பொழுது, நம்ம ரோட்டு ஓரத்தில் சுடுகாடுகளில் பிணங்களை புதைச்சிருக்கிறாங்க, பிணங்களை எரிக்கிறாங்க. அதனுடைய வாசனைகள் நம்ம மீது படுறது, நம்ம சுவாசிக்கிறது, இதெல்லாம் சமஸ்காரமாக தோஷமாக பதிவாகும். இது சின்ன சின்ன தோஷங்களாக பதிவாகி பெரிய தோஷமாக மாறும். இது மட்டும் இல்லாமல் நான் போகிற வழியில் நம்ம தவறான செயல்களை பார்க்குறது, கெட்ட நிகழ்வுகளை பார்க்குறது, நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்க தவறான வார்த்தைகள் பேசும்போது இதெல்லாம் சமஸ்காரமாக பதிவாகும். இந்த விஷயம் சமஸ்காரங்கள், இது தோஷம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தோஷங்கள் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் செய்யும் பொழுது, புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுது, அல்லது பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒரு 10% தான் நமக்கு சாநித்தியம் அப்படின்ற தெய்வ சக்திகள் நமக்குள்ளே பதிவாகும். ஆனால் அதே சமயத்தில் நாம் கேள்விப்படுறது, கெட்ட விஷயங்களை கேள்விப்படுறது, அப்புறம் கெட்ட செய்தியை பார்க்குறது, கெட்ட வார்த்தைகளை கேட்குறது, இதெல்லாம் 100% நமக்குள்ளே சமஸ்காரங்களை பதிவு செய்யும், தோஷங்களை பதிவு செய்யும். இப்படி பதிவாகிறது இயற்கை கோட்பாடுகள் தான். தோஷம், சமஸ்காரம், நெகட்டிவ் என்ற எதிர்மறை சக்தியை போக்க நம்ம நாட்டில் பல வரிகள் இருந்தாலும், புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு நம்ம வேண்டுதல் செய்கிறது, அங்கேயே தங்கி இருக்கிறது, கடல் நீரில் குளிக்கிறது, யாகம் செய்யக்கூடிய இடங்களில் அமர்றது, மலை பிரதேசத்தில் நம்ம தியானம் செய்கிறது, அங்கே போயிட்டு நம்மளுடைய மனதை அமைதியாக்குறது, அருவியில் குளிக்கிறது, இவை எல்லாம் மிக வேகமாக பாசிட்டிவ் என்ற நெகட்டிவ் சக்தியை வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இந்த திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏன் நிறைய நேரம் பக்தர்களை தரிசனத்துக்கு அனுப்பாமல் காக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், இதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா அங்கே ஆகம விதிகள் முறையாக சரியாக கடைபிடிக்கப்படுவதனால்தான் அந்த புண்ணியஸ்தலங்களை நாம் நிறைய நேரம் அங்கே உட்காரும் பொழுது நம்முடைய பதிவுகள், நெகட்டிவ் பதிவுகள், சமஸ்காரங்கள், தோஷங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். அதனால தான் நம்மளை அங்கே உட்கார வைக்கிறாங்க. அங்கே தெய்வ சக்திகள், தெய்வங்களே பல யோகி, சித்த புருஷர்களுடைய ஆன்மாக்கள், இன்னும் தேவதைகள், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தெய்வங்கள், முக்கோடி தேவர்கள், இவங்க எல்லாமே இந்த புண்ணியஸ்தலங்களுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போது நம்ம அந்த பதிவுகளெல்லாம் நமக்கும் அந்த சாநித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ சக்தியினுடைய அந்த வைப்ரேஷன் நமக்கும் பதிவாகட்டுன்றதுக்காக தான் நிறைய நேரம் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த முஸ்லீம்களினுடைய புண்ணியஸ்தலங்கள் கூட நிறைய தர்காக்களெல்லாம் இருக்குது. அங்கே சித்த புருஷர்கள் அவங்க இறைவனை வேண்டி அவங்க தியானம் செஞ்சு அவங்க ஜீவசமாதியான இடங்கள் நிறைய இருக்குது. நாகூர் இருக்குது, தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் இருக்குது, கிருஷ்ணகிரியில் சையத் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது. இங்கெல்லாம் நாம் போய் வேண்டிக்கிட்டு, அல்லது அங்கே கொஞ்ச நேரம் நாம் தங்கி இருந்து நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய சமஸ்காரங்கள் சர்வசாதாரணமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சமஸ்காரம், தோஷங்கள் மிக வேகமாக நீங்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுக்காக நம்ம தோஷ பரிகாரங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இவையெல்லாம் எளிமையான பரிகாரங்கள். நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நம்ம உணவுக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய அற்புதமான நிகழ்ச்சிகளை நிகழ்த்துன்றது எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இந்த புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செஞ்சு, நம்ம அங்கே இருக்கக்கூடிய பாபாக்கள்னு சொல்லுவாங்க. பாபா அப்படின்னு சொன்னால் பா அப்படின்னு அர்த்தம். பாபா, பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வேண்டி நமக்கு எங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவர்களுடைய சாநித்தியம், அவர்களுடைய தெய்வ சக்தியினுடைய அம்சம் இறைவன்கிட்ட இருந்து
நமக்கு கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த புண்ணிய ஸ்தலங்களில் போய் தங்கி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்கூடாவும் பார்த்துருக்குறோம். எனவே இந்த தோஷங்கள் பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு நாம் நிறையா போயிட்டு பூஜாரிகள், இந்த மந்திரவாதிகள் இவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம பணம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறத விட இந்த புண்ணிய ஸ்தலங்களில் நம்ம வேண்டுதல் செய்கிறது, தங்கி இருக்கிறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.